வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சீசனில் மேங்கோ நிறையா கிடைக்குங்கிறனால வரிசையாக மேங்கோ ரெசிபிஸாக நான் போட்டுட்ருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம மேங்கோ கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா இனிப்பாக இருக்க பழமாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்க பல்ப்பை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு ஸ்பூன் இல்லாட்டி நைஃப் வச்சு இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃபுல் மாம்பழத்துல இருந்தும் நான் பல்ப் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஜூஸும் வரும், அதையும் சேர்த்தே வச்சுக்கோங்க. மாம்பழம் அரைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் வரும், அதனால ஜூஸ் சேர்த்திங்கன்னா பரவாயில்ல. இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ பாருங்க, இந்த பல்ப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. கட்டி இல்லாம நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். இந்த பல்ப் எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம். அடுத்து ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. இருக்கட்டும். அடுத்து இதே நெய்ல நம்ம ரவையை வறுத்துடலாம். நான் 1/2 கப் ரவை தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ இது ரெடியா இருக்கு. இதையும் எடுத்து தனியா வச்சிடலாம். இதே கடாயில நம்ம எடுத்திருக்க ரவை அளவுக்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். நான் 1/2 கப் எடுத்திருக்கனால 1/2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை டக்குன்னு வெந்துடும். கொஞ்ச நேரம் இதை மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே இந்த மாதிரி வெந்து வரும். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவைக்கு நான் 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போதைக்கு பாதி சேர்த்துட்டு கூட லாஸ்ட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப இனிப்பாயிடும். அதனால நீங்கள் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மாம்பழமும் நம்ம அடுத்து சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா மாம்பழத்தோட பல்ப்பை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்த உடனே நல்லா கலர் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல, அதுவே அந்த கலர் வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க பல்ப்பையும் சேர்த்துக்கலாம். உங்களோட மாம்பழம் அவ்வளோ இனிப்பாக இல்லைன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கன்சிஸ்டன்சிக்காக தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். அப்பப்போ கொஞ்சம் நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கேசரி இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். கிண்டும் போது இந்த சைட்ஸில் ஒட்டாமல் அப்படியே வரும். அதுதான் கரெக்டான பதம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மாம்பழ ஃப்ளேவரோட ஒரு சூப்பரான கேசரி. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. இதை ஒரு பவுலில் ஆற வச்சு சர்வ் பண்ணுங்க. இது பாருங்க எப்படி மணல் மணலாக இருக்குன்னு. சூப்பரான டெக்ஸ்சராக வந்திருக்கு.
சம்மருக்கு மேங்கோ வாங்கினதில் ஒரு சூப்பரான கேசரி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.